வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு டிசம்பர் 2 ஆகிய இன்றைய நாளில் 3ஆம் பிறை சோமவார விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை, பச்சரிசி இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு அகல் விளக்கில் ஏலக்காய் மற்றும் கிராம்பு வச்சு நம்ம ஒரு பூஜையை செய்ய போகிறோம். தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சோமவார விரதத்தோட 3ஆம் பிறையை பற்றி ஒவ்வொருவரும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது இந்த ஒரு 3ஆம் பிறை தரிசனம், அதாவது சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் யாருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு. சந்திர பகவானோட அதிபதி யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்குரிய நாள் எது? திங்கட்கிழமை, சோமவாரம். இப்படி பல தெய்வங்களுடைய அனுகிரகங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய சோமவார விரதம் 3ஆம் பிறை. 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செய்கிறதுனால வாழ்க்கையில் எக்கச்சக்கமான வளர்ச்சியை அடைய முடியும். சொல்லப்போனால் இன்னமும் சிவபெருமான் அவரோட தலையில் சொல்லியிருக்கக்கூடிய பிறை 3ஆம் பிறை, அந்த 3ஆம் பிறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை மறக்காமல் வரக்கூடிய இந்த சோமவார விரதத்தை பற்றி தான் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். ஒரு கிராம்பையும் வெள்ளை சர்க்கரையோட கிண்ணத்தில் ஒரே ஒரு ஏலக்காயும் பச்சரிசியில் கிராம்பையும் வச்சுக்கலாம். நாளைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு அதிபதி யார்? சிவபெருமான். சந்திர பகவானோட தானியம் என்ன? பச்சரிசி. அதனால் இந்த இடத்துல பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். பக்கத்தில் இனிப்பு அப்படிங்கிறது வெண்மை நிறம், அதாவது வெள்ளை சர்க்கரை என்பது வெண்மை நிறம். சந்திர பகவானுக்கு உருவிய நிறம் இந்த வெண்மை நிறம். வெண்மை அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பம் இருக்கிறதுனால இந்த தெளிவு பெறணும் அப்படின்னா குழப்பமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது உங்களோட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவங்களுக்கு இந்த சர்க்கரை எந்த அளவு வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறது மனசு தெளிவு பெறும். எடுக்க போகிற முடிவும் நல்ல முடிவாக இருக்கும். ஏலக்காய் அப்படிங்கிறது தனவசியத்துக்கும் பணவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதே மாதிரி கிராம்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி பலவிதமான தெய்வங்களோட அருளை பெற்று தரக்கூடிய முக்கியமான பரிகாரம் தான் இப்போ நம்ம பண்ண போகிற பரிகாரம். 2 கிண்ணத்தில் ஒன்றுத்தில் பச்சரிசியும் ஒன்றுத்தில் சர்க்கரையும் வச்சுட்டு பச்சரிசி மேலே கிராம்பையும் சர்க்கரை மேலே ஏலக்காயும் வச்சுட்டு இந்த அமைப்பை அப்படியே வீட்டோட மொட்டை மாடியில் எடுத்துக்கிட்டு போய் மாலை ஒரு 6 மணிக்கு ஒரு கையில் ஒரு கிண்ணத்தையும் மறு கையில் இன்னொரு கிண்ணத்தையும் வச்சுக்கிட்டு, அதாவது சர்க்கரையையும் பச்சரிசியையும் தனித்தனி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே சந்திர பகவானை நோக்கி 2 கையை மேலே தூக்கி ஏந்திக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொன்னபடியே 3 தடவை சொல்லிக்கிட்டு உச்சரிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் கஷ்டங்களும் செல்வ கஷ்டங்களும் குழப்பமான சூழ்நிலையும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். மனசாரவும் வேண்டிக்கோங்க. இந்த 3ஆம் பிறையை பார்த்து தான் இதை செய்யணும். மற்ற நாட்களில் இது செஞ்சால் இதோட பலன் கிடைக்காது. மேகமூட்டம் மறைச்சிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இதை மாதிரி நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்மளோட 3ஆம் பிறை இரவு முழுக்க, அதாவது திங்கட்கிழமை இரவு டிசம்பர் 2 மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த 2 பொருளையும் எடுத்து கால்படுற இடத்துல போட்டுடணும். பச்சரிசியையும் சர்க்கரையையும் எடுத்து எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல பொடி செய்து போட்டோம்னா அவைகளுக்கும் அந்த எறும்புகளுக்கும் இது ரொம்ப மிகுந்த உணவாகும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈசனோட அருளையும் அவருடைய பரிபூரண அருளையும் பெற முடியும். நன்றி.